ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர்களுக்கான 2 முக்கியமான தகவல் வந்திருக்கு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எலெக்ஷன் டேட் நம்மளுடைய ஓட்டர் ஸ்லிப்பில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்டேட்டான ஓட்டர் ஸ்லிப்பை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது முதல் தகவல். ரெண்டாவதாக, இப்போது ஏற்கனவே எஸ்ஐஆர் ஃபைனல் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. அது வெளியிட்டதுக்கு அப்புறமாகவும் தமிழ்நாட்டில் மொத்தமாக 6.48 லட்சம் பேர், 6,48,000 பேர் வந்து அவங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விண்ணப்பத்தை எல்லாமே அவங்க பரிசீலனை பண்ணிவிட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த ஏப்ரல் 6ஆம் தேதி வெளியிடக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். ஸோ ஏப்ரல் 6ஆம் தேதி அன்றைக்கி வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிளும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த ஓட்டர்ஸ் ஸ்லிப்பு அது எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எபிக் நம்பர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கீழே பாருங்கள் ஒரு கேப்சா கோடு இருக்குது. அந்த கேப்சா கோடையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான சர்ச் ரிசல்ட் வந்து கீழே ஓப்பன் ஆகுது. சப்போஸ் இதில் உங்களுடைய லிஸ்ட்டு ஓப்பன் ஆகலை, உங்களுடைய பெயர் வரல அப்படின்னா ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை சர்ச் கொடுங்க. அப்பயும் வரல அப்படின்னா உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பெயர் சேர்ப்பதற்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த ஓட்டர் ஸ்லிப்பு வந்துடும். ஓகே, இப்போ இதில் இந்த லாஸ்ட்டாக பாருங்கள் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் அடுத்தபடியாக ஓப்பன் ஆகிறது தான் ஓட்டர் ஸ்லிப்பு. ஸோ இங்கே பாருங்கள் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஓட்டர் அப்படின்னு இருக்கும். இதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பெயர், ரிலேட்டிவ் நேம் கொடுத்துருப்பாங்க, ஏஜு, ஜெண்டர், ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு, ஸ்டேட்டு, அப்புறம் பாராளுமன்ற தொகுதி எந்த தொகுதி, சட்டமன்ற தொகுதி, அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிறது சட்டமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதியினுடைய நம்பரு, பெயர், போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும். போலிங் ஸ்டேஷன் அப்படின்னா நீங்கள் எந்த வாக்குச்சாவடி மையத்தில் ஓட்டு போடணுமோ அந்த போலிங் ஸ்டேஷனுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. பார்ட் நம்பர் அண்ட் பார்ட் நேம் அப்படிங்கிறது அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் சீரியல் நம்பர் அப்படின்னா இப்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்துக்கும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு ஏற்கனவே வெளியிட்டாங்க. அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் எத்தனாவது சீரியல் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பார்ட் சீரியல் நம்பர். கீழே போலிங் டேட் அப்படின்னு இருக்கும். அதாவது தேர்தலுக்கான டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. தேர்தலுக்கான தேதி 23/4/2026 அன்னைக்கு நீங்கள் போய் ஓட்டு போடணும், வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் போய்ட்டு இந்த பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓட்டர் ஸ்லிப் டவுன்லோட் ஆகிரும். இதை வச்சு நீங்கள் ஓட்டு போடலாம். ஆனால் இப்போ ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா ஓட்டர் ஸ்லிப்பு கட்டாயம் தேவை. சப்போஸ் ஓட்டர் ஸ்லிப்பு மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஓட்டு போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே முடியாது. எதுனா ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து தேவை. ஓட்டர் ஐடி கார்டு இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி கார்டும் இந்த பூத் ஸ்லிப்பும் மட்டும் போதும். சப்போஸ் ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா இந்த பூத் ஸ்லிப் ப்ளஸ் அது கூடவே உங்களுடைய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பேங்க் பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி எதுனா ஒரு டாக்குமெண்ட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உங்களால் ஓட்டு போட முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஓட்டர் ஸ்லிப்பில் நம்மளுடைய ஃபோட்டோ வந்து கொடுத்துட்ருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. இந்த வருஷத்துலேருந்து ஃபோட்டோலாம் வராது, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்காக கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எதுனா ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இது ஃபஸ்ட் அப்டேட்டு. ரெண்டாவதாக அந்த 6,48,000 பேரினுடைய அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பாங்க. அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் ஏப்ரல் 6ஆம் தேதி வெளியிடுறாங்க. அந்த ஏப்ரல் 6ஆம் தேதி வெளியிடக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலை பார்க்குறதுக்கு சேம் இந்த elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு
கீழே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் SIR 2026 அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்ததும் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு கேட்குது. இது கிளிக் பண்ணி தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ரோல் டைப், இங்கே SIR ஃபைனல் ரோல் 2026 இருக்குது. இது ஏற்கனவே வெளியிட்ட ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல். ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் 1 அப்படின்னு வெளியிடுவாங்க. அந்த ரிவிஷன் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை டைப் பண்ணிடணும். நீங்கள் எந்த வாக்குச்சாவடி மையத்தில் ஓட்டு போட போகிறீங்களோ அந்த வாக்குச்சாவடியினுடைய நேமை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். சரி, இதெல்லாம் எனக்கு வந்து எந்த வாக்குச்சாவடி மையம் தெரியல அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஏற்கனவே இந்த சர்ச் எலக்ட்ரல் ரோலில் போய்ட்டு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப்பில் பூத் நம்பர் வந்துடும். அந்த பூத் நம்பர் வச்சுட்டு இந்த சர்ச்சில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10வது பூத் நம்பர் அப்படின்னா 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10 வந்துடும். இதில் போய்ட்டு அந்த பூத்தை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணி டவுன்லோட் செலக்டட் PDFs அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் இதில் எத்தனை பாக்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை ஓட்டர்ஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு தேவைப்படுற அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய ஓட்டர் லிஸ்ட் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.